ஃபர்ஸ்ட் போடுவாங்க. நீங்க செலிபிரிட்டிக்கு போட்டிருக்கீங்க, என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் நம்பர் இல்லையே போறவர அப்படி இல்ல. செலிபிரிட்டிஸ் ரொம்ப நாளா போட்டுட்டு இருக்காங்க. செலிபிரிட்டிஸ் ரொம்ப நாளா போடுறது ப்ரெஸ்ஸை நம்பாம இல்லை, ப்ரெஸ் இல்லாம எப்படி வந்து ஊடகத்தை நம்பாம நம்ம அது கிடையாது. செலிபிரிட்டிஸ்ன்றது நம்ம முக்கியமான ஆளுங்க படத்துல நடிச்சவங்களுக்கும் போட்டுருக்காங்க. அந்த படத்துல நடிச்சவங்களுக்காக போடணும். அவ்வளவுதான். வேற யாரும் பெரிய டைரக்டர் ஒண்ணுமே இல்லையா? அதுல நடிச்சவர்கள் அதுல பங்கு பெற்றவர்கள். ரெண்டாவது உங்களுக்கு வர 7 படம் இருக்கிறதுனால வரிசையா தியேட்டர் கிடைக்கணுமே. முதல்ல இன்னைக்கு ஈவினிங் தான் அவங்களுக்கு கிடைச்சது. படத்துல தயாரிப்பாளர் சுரேஷ் காமச்சேனும் படத்துல வந்து காப்பாத்திட்டாரு, படத்தையும் காப்பாத்திட்டாரு. பட் இது வந்து அவர் தயாரிப்பாளர் ஆனதுனால அவரை போட்டீங்களா, வக்கீலா, இல்ல ஒரிஜினல் நடிப்பு திறமை இருக்கு அவருக்குள்ளன்றதால போட்டிருக்கீங்களா? இல்ல, அந்த இடத்துல ஒரு இமேஜ் ஓரியன்டட் ஒண்ணு உளவியல் விஷயம் தான். அந்த இடத்துல வந்து இப்படி ஒரு சூழ்நிலை கைதியாக மாட்டப்பட்டு இப்படி ஒரு பழிக்குள் சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு விடிவு பிறந்துடாதான்னு ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கும். அப்போ யார் அப்படின்னா சுரேஷ் காமாட்சி என்பது இஸ் நாட் ஒன்லி ப்ரொடியூசர், டைரக்டர் வேறு, ஆல்ரெடி ஒரு சில படங்கள் நடிச்சிருக்கிறார், தெரியும். அப்போ ஒரு இமேஜ் ஓரியன்டாக வந்தார்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வேறு யாராவது இப்போ சுகிசிமா ஐயா வந்தார்னா நல்லாயிருக்கும், தமிழருவி மணியன் நல்லா இருக்கும். ஒரு இமேஜ் ஓரியன்ட் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கேயாவது இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒருத்தர் வந்தார் நல்லா இருக்குமே. ஸோ அதனுடைய உண்மை சம்பவம் மாதிரி இருக்குது. உண்மை சம்பவமா தம்பி கார்த்திகே, நீ வாத்தியார் புள்ள சேட்டையை ஆரம்பிக்காத. எல்லாமே எல்லா படங்களுமே உண்மை சம்பவங்களுடைய தொகுப்பு தான் தம்பி. இல்லத்தங்க, ஒரு கரு உருவாகணும்ல. கரு எப்படி ஒண்ணுமே இல்லாம ஒரு கரு உருவாகுமா? ஏதாவது பண்ணா தான் கரு உருவாகும். கதை யோசிக்கணும். அப்ப அது ஒரு எத்தனையோ மனிதர்கள் நம்ம சந்திக்கிறோம். எனக்குன்னு ஒரு வயசு இருக்கு. அப்ப தம்பி வந்து வினோத சித்தத்தை படத்தை பார்த்து விட்டு தம்பி என்ன சொன்னாங்க அப்படின்னா, சுரேஷ் காமாட்சி ஒரு நிகழ்ச்சியில பார்க்கலான்னு தம்பி அமீர் பண்ண பார்த்து விட்டுங்கண்ணே, அதுக்கு ஆல்டர்னேட்டிவான ஆர்டிஸ்ட் அது மட்டும் தியேட்டர்ல இருந்தா கொண்டாடி இருப்பாங்கன்னு. நான் சொல்லுவேன், நல்லா 5000 ரூபாய்க்கு வேலை செஞ்சாதாயா 340 ரூபாய் வீட்டுக்கு போகுது, தூண்டு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு இவ்வளவு உழைப்போட வேண்டியா இருக்கு. அப்ப தம்பி சொன்னாப்புல பார்த்து விட்டுட்டுங்கண்ணே, அடுத்து என்னென்ன பண்ண போறீங்க அப்படின்னா சுத்தம் உங்களுக்கு அப்படின்னு அப்படி. அப்ப இந்த அடை காத்து வச்சிருக்க இந்த கதைக்கு ஒரு உயிர் வரும். இல்ல இல்ல, இதுல எல்லோரும் நல்லவரே தான். எல்லாரும் தம்பி மனித பிறவியே குறைவுள்ள பிறவி தானே தம்பி. அதனாலதான் கடவுள் மனுஷனா பிறக்க மாட்டேங்கிறான். அதனாலதான் மனுஷன் நம்மளை எல்லாம் படைச்சுட்டு இவங்களுக்குள்ள ஆசா பாசங்களை உள்ள விட்டு, ஏமாற்றத்தை விட்டு, எதுக்க விட்டு, சிரிக்க விட்டு, அழுக விட்டு, ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து கொய்க்கப்பட்டு மேலே தூக்கலாம். ஸோ அது ஒரு யதார்த்தத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கும். நான் எல்லாருமே, நீங்கள் படைப்பா எல்லாருமே கிரியேட்டர்ஸாக, நாங்களும் தான் மீடியா, எல்லாரும் தான் மீடியா. ஒரு ரத்தக்கண்ணீர் அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டது. நேற்று இப்போ இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் சகோதரர்கள்லாம் சொல்லிட்டு போனீங்க. அந்த ரத்த கண்ணீர் ஆர்கே, ராஜா கிளி ஆர்கே, ஒரு பாதிப்பு இருக்கும்ல தம்பி. அப்போ இதில் எக்ஸ்பெஷலி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், செகண்ட் ஹாஃப் வந்து இமேஜே பார்க்கக்கூடாது, கேவலப்படணும், அசிங்கப்படணும். ஒரு சாதாரண பொண்ணுக்கிட்ட ஏதாவது பார்த்துருப்பீங்க படத்தை, அப்போ இது வேற எந்த நடிகரும் நடிக்க முடியாது. அதற்கான ஒரு விஷயத்தை சரி, நம்ம ஒரு மக்களுக்கு உயர்வது முக்கியமில்லை, அந்த உயர்வை, அந்த புகழை, அந்த பணத்தை காப்பாற்றுறது தான் கெட்டிக்காரத்தனம் அப்படின்றத ஒரு கண்டென்ட் அதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் தம்பி. இதில் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி என்னன்னா, அண்ணே நீ ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் வரைக்கும் இருக்கீங்களே, அதில் எப்படி நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு கிட்டத்தட்ட 2 பேர் 3 பேர் அந்த பர்டிகுலர்லி அந்த எபிசோடு, அந்த கேரக்டர்கள், அந்த லுக்குக்கு. அப்போ தான் தம்பியாக பார்த்துட்டு, தம்பி கோ டைரக்டர் ஒர்க் பண்ணுறது தான் வந்தான். அதுக்கு பிறகு பார்த்துட்டு தம்பி டைரக்டராக நான் இல்லைண்ணே, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்க, ஸ்கிரிப்ட் ஓகே. ஸோ ஒர்க் பண்ணுற டைரக்ட் பண்ணுற விஷயத்தை தூக்கி எதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க நான் பார்த்தேன் மகன் அப்படின்னு. அப்புறம் தம்பிக்கு தனியாக கூப்பிட்டு போய் சொல்கிற போது டைரக்டராக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஜாலி, செகண்ட் ஹாஃப் நாங்கெல்லாம் காலி. அந்த அளவுக்கு பிரமாதமா இருந்தது. அழகா தம்பி அப்பா இயக்கும் போது பையனை கிளாமர் சீன்ல அப்பா இருந்து போயிடுவாருன்னு ஒரு பெரிய ஆக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பையன் இயக்கும் போது கிளாமர் சீன்ல இருந்து போனாரா இல்லையா, என்ன சொன்னாரு முடிச்சுட்டு? இப்போ வயசுக்கான கேள்வி சொல்லி எங்கடான்னு வேலையில. ஆமாம், இது இத்தனை பேருக்கு முன்னால நடிக்கிறது தானே தம்பி. நீங்க செட்ல பாக்குற பொழுது இது ஒரு கொஸ்டின் தான். எப்படி இந்த பர்டிகுலர் நான்லாம் சின்ன வயசுல கிராமத்துல புறப்படுற பொழுது 2 பேரும் கட்டி பிடிச்சி நடிக்கிற பொழுது நிறைய நிஜமாவே கட்டி பிடிச்சிட்டு போகலாம், தனித்தனி எடுத்து ஒட்டி வச்சிருப்பாங்களா பார்ப்போம். இந்த கட்டி பிடிச்சதுல கட்டி பிடிச்சது அது மாதிரி ஒரு மெச்சூர்டு ஆல்ரெடி 2-3 படங்களை வந்து நடிச்சு பெரிய பெரிய டைரக்டரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு. அப்ப இது ஒரு என்ன சொல்றது, கலை தானே தம்பி. நம்ம மீடியாவில் இருந்து நீங்களே எப்படி கேட்டது
இல்ல எப்ப இருந்தாலும் அந்த சீன்ஸ் பர்டிகுலர் வரும்போது கொஞ்சம் யாரா இருந்தாலும் அதனால அது சாந்தி மாசம் இந்த பர்டிகுலர் சாங் நீங்களும் சொல்லக்கூடியது இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப இதைத்தான் தம்பி ஃபர்ஸ்ட் ஹாஃப் மக்களுக்கு கொண்டாட்டம் மற்றபடி மனுஷனுக்கு கொண்டாட சொன்னீங்களே நாங்கள் காலி நல்ல வீடு காட்டி அதை நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஆடியன்ஸுக்கான ஒரு சில மெட்டீரியல் கொடுக்கணும். எது தவறு இல்ல ஒரு அப்பனுக்கிட்ட இந்த பொட்டன்ஷியல் இருக்கு, அப்பா இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தி இருக்கலாம் அப்பாவை, அழுகிற சீனுக்குனா வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க தம்பிராமே சார் அழுக வச்சுருவாரு அப்படின்னு. அப்ப எனக்கு இருக்கக்கூடிய அந்த இளமையை பரிசோதிச்சு பார்த்துக்கலாம். இந்த படத்திலேயே இந்த படம் தழுவலா இருந்தா கூட உண்மை தழுவலா இருந்தா கூட சில டயலாக்ஸ் சில சீன்ஸ் வந்து உண்மை சமூகம் கேள்விப்பட்டதா மீடியாக்கள் ஆண்டர் நடந்திருக்காங்க. இந்த எக்ஸும் சொன்னீங்க, அது போன ஆட்சியா இல்ல நடக்கிற ஆட்சியா? அது உங்கள் யூகத்துக்கே விட்டு விடுகிறோம். சுரேஷ் காமாட்சி சார் இந்த மாதிரி பார்த்து போட்டுருந்தீங்க. தம்பி செலக்ஷனா உங்க செலக்ஷன் இல்ல, நான் சாய்ஸ் மட்டும் கொடுப்பேன். அந்த பர்டிகுலர் நான் எந்தெந்த கதாபாத்திரத்துகள் கூட இன்ஸ்பயர் ஆனானோ அவர்கள் மூலமா அந்த கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டதோ அவர்களோட நான் நேரடியாக டிராவல் பண்ணியிருக்க காரணத்தினால இந்த கேரக்டர் இப்படி தாண்டா இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற பொழுது நிறைய பேசிருப்போம்ல, அப்ப நம்ம சாய்ஸ் கொடுக்குற பொழுது இவன் தான் சில கேரக்டர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்டா இருந்தா தான் அந்த கதையை அந்த இடத்த விட்டு ஆகணும். சில இது இமேஜ் இருக்கவே கூடாது, ப்ரெடிக்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த வகையில் என்னோட ரியல்ஸ் என்ன நடிச்சிருக்கிறவனையெல்லாம் இவன் குழந்தை எப்படி கொலகாரன்றது தெரியக்கூடாது. ஒவ்வொரு கேரக்டருக்கு 2 ஷேர் இருக்கணும். தம்பிக்கு மட்டும்தான் நீட்னஸ் ஒரே பர்டிகுலர் கேரக்டர் போட்டிருக்கும் சில, அதற்காக நியூ கேரக்டரை. அது மட்டும் இல்லை, என்னுடைய வயசுக்கு இந்த சுரேஷ் காமாட்சி கொடுத்த இந்த ஒரு பொறுப்புக்கு இந்த படத்தின் மூலமாக 4-5 பேர் ஒரு ஒரு ரூட்டு பிடிச்சி போனாங்கன்னா ஒரு தந்தை சாணத்தில் சந்தோஷப்படுவில்ல, அதனுடைய கருத்தை கட்டுனதான். அப்பா வச்சு இயக்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஆல்ரெடி ஹீரோ தான் கலந்துருக்கீங்க, ஏன் டைரக்ஷன்ல இறங்கிட்டீங்க? ஏன் ஹீரோ கதவை வரலையா உங்களுக்கு? நிறைய இல்ல நான் ஆக்ஷன் நீங்க கையை பிடிச்சிட்டீங்க, ஆக்ஷன்ல இறங்கலாம்ல? இல்ல அதுக்கு இன்னும் நான் ரெடியா இல்லை. நான் நம்ம ஏர்லியா லான்ச் ஆயிருந்ததுனால இன்னும் ப்ராப்பரா நிறைய கத்துக்க விஷயங்கள் இருக்கு. இன்னொன்னு டீம் ஒர்க் மேக்ஸ் த ட்ரீம் ஒர்க் நான் நம்புறேன். நம்ம ரெடி ஆகிட்டோன்னா படம் வராது, எல்லாமே அமையணும். அது அமையும் போது நம்ம நடிக்கலாம். இது சுரேஷ் சார் தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் அப்பாவுக்கு அசிஸ்ட் பண்ண தான் இந்த மூவிக்கு வந்தேன். அண்ட் தென் அவர் பார்த்துட்டு ஒர்க் பார்த்துட்டு இல்லை நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒருத்தவங்க வெளியிலேருந்து உத்வேகம் கொடுக்கும்போது அவங்க நம்ம பேரை காப்பாற்றுறதோட அவங்க நம்ம மேலே வச்சிருக்க நம்பிக்கையை காப்பாற்றணும்னு சொல்லி தான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்தோம். சப்போர்ட் பண்ணுங்க, நாங்கள் நல்லா கொடுத்துருக்கோம்னு நம்புகிறோம். இந்த சின்ன முல்லை பெரிய முழு பாடல் காட்சி நடிச்சீங்களா? மீனாட்சி தந்து விட்டாய் உன் காட்சி. ஆமா, எல்லாம் கேக்குறீங்களா? எவ்வளவு விஷயங்கள் இருக்குது அங்க. ஜிங் ஜிங் ஜங் ஜங் புரியல தம்பி. அந்த 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 இளமை ததும்பலுக்கான அதே மாதிரி இங்க முதல் முனையும் காணும், 3ஆம் முனையும் காணும், 2ஆம் முனையும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா படத்துல கொஞ்சம் கம்மியான ரோல் தான், பப்ளிசிட்டியில ஜாஸ்தியா யூஸ் பண்றாங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஒரு பினிஷிங் இருக்கும். இதுல நான் சந்தோஷப்பட்டது, இவன் ஸ்கிரீன் பிளே பண்ணி என்கிட்ட கொடுத்தபோது நான் சந்தோஷப்பட்டது என்னன்னா, இது ஒரு 10 எபிசோட கூட எடுக்கலாம் நிச்சயமா. ஒரு எபிசோடு 40 மினிட்ஸ் அப்படின்னா 10 எபிசோடு இட் வில் கம்ஸ் இன் மோர் தேன் 400 மினிட்ஸ். அப்போ இட்ஸ் நாட் பாசிபிள். மூவியா பண்ண முடியாதரா தம்பின்னு. இல்லப்பா பண்ணலாம்ப்பா, இதெல்லாம் மேட்டர் ஆஃப் ஃபேக்டா வச்சிருக்கலாம், இதெல்லாம் பிளே அப்படியா பண்ணி காமிடான்னு. அதே நேரத்தில் எந்த கேரக்டர் தொட்டு விட்டுறக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாசிட்டிவா தெரிஞ்ச கேரக்டர் செகண்ட் ஹாஃப்ல நெகட்டிவா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நெகட்டிவா இருந்தது இன்க்ளூடிங் மை ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், செகண்ட் ஹாஃப்ல பாசிட்டிவா இருக்கும். ஸோ அதற்கான விஷயத்தை ஏன் கூட்டு வந்தாங்க நீங்க நாங்க வந்து அவைலபிள் இருக்காங்களோ அவங்க வந்திருக்காங்க. அவ்வளவு இப்ப இங்க இருக்க ஆளுகள் வந்து அவங்க நேற்று வந்திருந்தாங்க, இன்னைக்கு அவங்க ஈவினிங் இல்ல போல, அவைலபிள் இல்ல போல. கிளைமேக்ஸ்ல ரத்த கண்ணீர் எம்ஆர் ராதா சாயல் மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் வச்சிருந்தீங்களா? அது அதில் உள்ள உயரங்க சார் தானே தம்பி, ஒரு பாதிப்பு தானே. அதை நவநாகரிகமா கொடுக்கணும்ன்ற ஒரு ஆசை அப்படித்தானே. அவளும் பெண் தானே இந்த கதையை சொன்னான். ஆபத்து பெண்ணாலே அதிக பெண்ணாலே இந்த கதையை ஒரு வழியில சொன்னான். எதையெல்லாம் தாண்டி சமுத்திரக்கணி பேசுற இந்த ஒரு பர்டிகுலர் டயலாக்கு நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணிருக்கு. கோயில தான் சொன்னாங்க, பிள்ளைங்க தப்பு பண்ணா அப்பாவுக்கு பொறுத்து கடமை, அப்பாக்கள் தப்பு பண்ணா பிள்ளைங்க பண்றது தியாகம், அந்த வாய்ப்பு மன்னிக்கிறது தியாகம். அந்த ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்குன்னு சொல்றோம்ல. இது 2 தலைமுறையும் கனெக்ட் பண்ணது. அந்த பேரண்ட்ஸையும் இன் பிட்வீன் இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆளுக்கு யாருக்கு தான் இல்லை தம்பி. அதான். ஸோ இது எல்லாருக்கும் இந்த சபலம் வரும், இந்த சலனம் வரும். இது வந்து அடுத்த இந்த படத்தை பார்க்கிற பொழுது இப்போ பார்த்துக்கிட்டு கூட நிறைய சலனம் சுற்றிக்கிட்டு இருக்கோம். போயிட்டு ஐயோ ஆத்தாடி இங்கே கொண்டே விட்டுருமாடா, அந்த தெரு முட்டுச்சந்தில் கொண்டே விட்டுருமாடா, டேய் லாரி எடுத்து
சமுத்திரகனி சாருடைய படம் இன்னொன்னு ரிலீஸ் ஆகுது, ஆ. மாணிக்கம் கூட. இப்ப இதுவும் ரிலீஸ் ஆகுது. ஆ. எப்படி பாக்குறீங்க? தம்பி இது இன்னொன்னு சினிமாவில பாத்தீங்கன்னா இப்போ நேர்மைனா சமுத்திரகனி அப்படின்ற மாதிரி பிராண்ட் ஆக்கிட்டீங்க. இதையும் சொல்லிடுங்க சேர்த்து. ஏன்னா வேற யாருமே கண்ணுக்கு தெரியல. இல்ல இண்டஸ்ட்ரியில வந்து இப்ப எல்லாருமே அண்ணன் தம்பி தான் உண்மையாவே அவர் வந்து ஒரு நேர்மையான மனிதர். அதாவது படத்துக்காக பண்றாருன்னு எனக்கும் கூட நீங்க முன்னாடிலாம் நானே ஒரு பாடி ஃபங்க்ஷன் இல்லைங்க, அவரை பத்தின விமர்சனம் முதல்ல அவர் நேர்மையா பண்றது மாதிரி காட்டுறாங்க. சோசியல் மீடியால அவருக்கு வந்து சமூக கருத்து சமுத்திரகனின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அவர் உண்மையாவே அப்படித்தான், இயல்பாவே வந்து அவர் வந்து நான் ஒரு ப்ரொடியூசரா சொல்றேன், எந்த ப்ரொடக்ஷனுக்கோ இல்ல யாருக்கோ வந்து அவர் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறது கிடையாது. நல்ல கோஆபரேஷன், நல்ல ஒரு தன்மையான மனிதர் கூட. உண்மையா அவர் ரியல் கேரக்டர் அதுதான். அவர்கிட்ட அந்த ஒரு போலியான ஒரு இது இருக்கு. தம்பி வந்து இது டைரக்ஷன் பண்ணும்போது நான் தான் உங்களுக்கு கட்டி கலவி கண்ணத்துல முத்தறேன். அவங்க கேக்குறேன். கிளைமேக்ஸ்ல இல்ல நடுவுலயே வந்து ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் இருக்கும். தம்பி என்ன சொன்னாரு நீங்க ரொமான்ஸ் பண்ணும்போது? அவர் தானே பண்ண வச்சாரு. என்ன சொன்னாரு சார்? இந்த வாரம் 7 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நீங்களே சொன்னீங்க. அதுல நாங்க கிட்டத்தட்ட ஒரு 6-7 படம் பார்த்தோம். 6 படங்கள் எனக்குலாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்த மாதிரி பிரமாதமான படங்கள் எல்லாம் வருஷ கடைசியில ஒரே நாள்ல ரிலீஸ் பண்றீங்களே, உங்களுக்கு தேவையான தியேட்டர்கள் கிடைக்குதா? இதுக்கு ஏதாவது தயாரிப்பாளர் சங்கத்தில், நீங்க நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒரு முடிவு எடுக்கக்கூடாது? ஏன்னா அருமையா இருக்கு எல்லா படமும். இது எப்படா ஓடும் நமக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. அது பண்ண முடியாது. ஏன்னா இங்க வந்து ப்ராடக்ட் வந்து அதிகமா இருக்கு, டிமாண்ட் எல்லாம் போச்சு. டிமாண்ட் அண்ட் சப்ளை எல்லாம் இல்லைங்க. நேத்து 2 படம் பார்த்தா, இன்னைக்கு 2 படம் பார்த்தா, முன்னாடி இல்ல நீங்க அதான் சொல்றீங்க. எல்லா படமும் பிரமாதமா இருக்கு. 27 வந்து நான் அனௌன்ஸ் பண்ணும்போது எந்த படமும் இல்ல. அதுக்கப்புறம் எல்லா படமும் வந்து யார் வர்றவங்களும் வர வேணாம்னு நம்ம சொல்ல முடியாது. நான் வந்து 2 டே டைம் மாத்தினேன். நான் 29 போட்டேன், நவம்பர் 29 போட்டேன், அப்புறம் 13 போட்டேன், அப்புறம் 20 போட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப மாத்திட்டு போனாலும் அது நல்லாவும் இருக்கு. ஸோ இது என்னன்னா எல்லாருமே நம்ம படம் வரணும்னு ஆசைப்படுறாங்க, அதை வந்து நம்ம தடுக்க முடியாது. இது என்னன்னா ரேஸ்ல ஓடுற குதிரை மாதிரி தான், எந்த குதிரை ஓடுதுன்னா அது ஆடியன்ஸோட நம்ம உணவு பண்ண முடியாது. ஏன்னா ப்ரொடக்ஷன் கம்மியாகணும், ப்ராடக்ட் கம்மியாகணும், அது தேவைக்கு அதிகமான ப்ராடக்ட் வருது. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. தேட்டர் வந்து 1500 தேட்டர் தான் இருக்கு. அப்போ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. நீங்க ஸ்டேஜ்ல பேசும்போது வாட்ச் பண்ணீங்க, இப்போ இல்லை ஆடியோ லான்ச்ல பப்ளிக் ரிவ்யூ எடுக்கிறது வந்து தனிப்பட்ட விஷயம், அது கண்டிப்பா எடுத்து ஆகணும்ன்றீங்க. லாஸ்ட் அடுத்த நாள் கூட வந்து நிறைய தேட்டர்ல வந்து அலோ பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. உங்க படத்துக்கு நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா எங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்தீங்களா, போய் நீங்க எடுக்கலான்ட்டு? இல்ல நான் பப்ளிக் ரிவ்யூ அதாவது தனிப்பட்ட ஒரு நபரா நான் சொல்றேன். அது நான் தான் சொல்றேன். அதாவது வந்து அசோசியேஷன் அவங்க தீர்மானம் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பப்ளிக் ரிவ்யூல என்ன சிக்கல் இருக்குன்னா, நீங்க வந்து ஏற்கனவே எடுத்து வச்ச ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிருப்பாங்க ஒரு ரிவ்யூ, அந்த வீடியோவை தூக்கி இன்னைக்குள்ள படத்துக்கு மேட்ச் பண்ணி போடுறாங்க. அது அநாகரிகம்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இல்ல நீங்க அதை என்ன பண்ணணும்னா, அதை மீடியாக்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்குள்ள சில பேர் இருக்காங்களா, தப்பான ஆட்கள் இருக்காங்கல்ல, அது நீங்க இந்த பத்திரிகையாளர் சங்கம் இப்படி வச்சிருக்கீங்கல்ல, நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணி களை எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க போன வாரம் எடுத்த வீடியோ இந்த படத்துக்கு போடுற, அது போடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாமே சரியாயிடும். ஏன்னா நம்ம ஒருத்த பண்ற தப்புக்கு ஒட்டுமொத்த அந்த குரூப்பே நம்ம சொல்ல முடியாது, எல்லாருமே தப்பானவங்க சொல்ல முடியாது. இப்ப நான் அவங்கள சொன்னேன்னு வச்சுங்களேன், அது உங்களே சொல்ற மாதிரி புரியும். அப்ப நம்ம தான் அதை சரி பண்ணி, எனக்கு தெரியாது அது யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. இல்லங்க நீங்களே அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், கிராப் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நாங்க ஏதோ போடுறவங்கள தப்புன்னு நீங்க சொல்ல. இப்ப நீங்க ப்ரொடியூசர் கவுன்சில நாங்க ஒரு தப்பு பண்றாங்கன்னு வச்சுங்களேன், நாங்க நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். அது மாதிரி பத்திரிகையாளர் சங்கம், இங்க 4 சங்கங்கள் இருக்குல்ல, நீங்க உங்களுக்குள்ள அந்த ஒழுங்குமுறை கொண்டு எந்த சங்கத்துல வேணாலும் இருக்கலாம். அப்படி பண்றவங்க வந்து நீ சங்கத்துல இருக்கியா, அப்ப நீங்க வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். பிஆர்ஓ கூப்பிட்டு சொல்லணும், இவங்களை வந்து ஏன் நீங்க அலோவ் பண்றீங்க? எங்களுக்கு அவங்கள தான் நம்ம சொல்றோம். நீங்க ஒரிஜினல் பத்திரிக்கை, நீங்க ரிவ்யூ இல்லாம வந்து விமர்சனம் இல்லாம எந்த படிப்புமே அது ஒரு புத்தகத்துல வந்து எல்லாத்துக்கும் விமர்சனம் தேவை. நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்றது உங்க கடமை. நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா உங்களுக்கான அது கடமை இருக்கு. ஒரு படத்தை நீங்க நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா, நான் என்ன தப்பு பண்ணேன்னு நான் அடுத்து மாத்திக்க முயற்சி பண்ணுவேன். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னா எனக்கு தலக்கணம் அதிகமாகும், நம்ம செய்யறதெல்லாம் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி வருவோம். அதனால விமர்சனம் வேணும். இப்ப நீங்க 4 பேர் 2 பேர் நல்லா இருக்குன்னு 2 பேர் நல்லா இல்லைன்னு அப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா, மக்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும். என்ன இவங்க நல்லா இருக்குன்றாங்க, நல்லா என்னதான் போய் பார்ப்போமே அப்படின்னு. ஒண்ணுமே நீங்க சொல்லாம விட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது இதெல்லாம் போயிடும், புதுசாலாம் போயிடும். அதனால என்ன பொறுத்தவரை நான் ஆரம்பத்துல வந்து நான் படம் எடுக்க வந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், இனிமேலும் சொல்லுவேன், விமர்சனம்ன்றது கண்டிப்பா தேவை. எல்லா படங்களும் அது ஆரோக்கியமா இருக்கணும்ன்றதும் விரும்புறேன். சார், பாட்டில் தாத்தான்னு ஒரு படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிவ்யூ போட்டாங்க.
அந்த களவாணி போய் யாருன்னு தெரியல. எவனோ ஒருத்தன் தெரியாம பண்ற தப்புக்கு இங்க இருக்கிற நல்லவங்களை தண்டிக்கிறது நியாயமா சார்? அதுதான் சொல்றேன். நீங்க நல்லவங்க நான் இருக்கவங்க எல்லாம் மீடியாக்களை வந்து நான் சொல்லவே இல்லை. இங்க என்ன பிரச்சனைனா இங்க நிறைய வந்து புதுசா வந்து ஐபோன் வச்சிருக்கவங்க எல்லாம் மீடியான்னு வர்றதுதான் இங்க சிக்கல். இந்த ஐபோனை பாத்துக்கலாம். இல்ல நீங்க மீடியா வச்சிருக்கீங்க. சொல்றேன், ஒரு ஐபோன் நான் வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன், நான் போய் ஒரு வீடியோ எடுத்தேன்னா நான் மீடியான்னு சொல்லுவேன். மீடியான்றது வந்து நீங்க ஜேர்னலிஸ்ட் இவ்வளவு நாளா நீங்க ஒர்க் பண்ணி ஜேர்னலிஸ்டா வரவங்களுக்கு புதுசா ஒருத்தர் வந்து நானும் மீடியான்னு சொல்றதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. எல்லாரும் நானும் தயாரிப்பாளர், இன்னொருத்தர் நேற்று ஒரு படம் எடுத்து வரும் அவரும் தயாரிப்பாளர், இப்படி கம்பேரிசன் மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க தான் உங்க பத்திரிகையாளர் சங்கம் ஒரு கண்ட்ரோலா வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மரியாதை கண்டிப்பா கிடைக்கும். உங்க படைப்பு எது வந்தாலும் சரி, உங்க அண்ணன் சீமான் கண்டிப்பா வந்து அவரு இந்த ராஜாகிரி எப்ப பார்க்க போறாரு? பாத்துட்டாரு, அவரு முன்னாடியே பாத்துட்டாரு. அவரை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையா? இனிமேல் நாளைக்கு என்ன பண்றாரு? நீங்க நாளைக்கு தான் ரிலீஸ், நாளைக்கு தான். அவருக்கு முன்னாடி பாத்துட்டாரு. அவர் நீங்க அடுத்து ஓன் ஸ்கிரிப்ட்ல எப்ப படம் பண்ண போறீங்க? கண்டிப்பா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அது ப்ராப்பரா எனக்கு கம்ப்ளீட் ஆயிட்டு எனக்கும் பிடிக்கணும்ல. ஃபர்ஸ்ட் நம்ம இதுல நம்மளுக்கு பிடிக்கணும், அதுக்கப்புறம் பிச் பண்ணுவோம், அவங்களுக்கு பிடிக்கணும், அதுக்கப்புறம் அவங்க ஒரு பட்ஜெட் சொல்லுவாங்க, எல்லாமே ஒண்ணு சார். கண்டிப்பா ரெக்குயர்மெண்ட் இருந்தா இருப்பாருண்ணா. சார் இந்த படத்துல ராஜா கிளியில உங்களுக்கு இந்த கேரக்டர் நம்ம பண்ணலாம், இல்ல ஒரு சின்னதா தலைகாட்டம் எனக்கு வந்து கொடுத்தாங்க. இந்த பையன் கேரக்டர் சொன்னாங்க, இவரோட கேரக்டர் சொன்னாங்க, கிறிஷ் கேரக்டர் சொன்னாங்க. நான் தான் இல்ல ஒரு ஆள் வெளியே பிகின் தி ஸ்கிரீன் ஒர்க் பண்ணும். சண்டை இல்ல என்னன்னா இல்ல சண்டை என்னன்னா ஒண்ணு இன்னொன்னு வந்து இப்படியே யோசிச்சு பாருங்க. அப்பா பையனா இப்ப இந்த பையன் ஏதோ பண்ண போறான்னு உங்களுக்கு வரும். இப்போ புது பையனா போடும் போது அவருக்கு ஒரு இம்பாக்டும் இருக்கும். நீங்க கெஸ் பண்ணிருக்க மாட்டீங்க டுவர்ட்ஸ் அண்ட் இவனா இப்படி பண்ணான்னு. அது ஒண்ணு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னொன்னு கிருஷ்ணனா ஒரே பொண்ணு 2 பேர் தப்பா இருக்கும். சோ அதனாலதான் இல்ல நீங்களா இருந்தா கூட கிளைமாக்ஸ் இந்த அளவுக்கு டெப்தா இருந்திருக்காது. அதான் தம்பி குழந்தை விடுதலை போலதா. அத பிரெடிக்டபிளா பிரமாதமா. சார் ஓடிடி வந்து இந்த ப்ராஃபிட் ஷேரிங் சொன்னது உங்களுக்கு எதனா பாதிப்பு ஏற்பட்டுதா? அது பாதிப்பு தானே. ப்ராஃபிட் ஷேரிங்கிறது இப்போ ஒரு படம் ரிலீஸுக்கு முன்னாடி நம்ம கைக்கு படம் வருது. ப்ராஃபிட் ஷேரிங்கிறது வந்து லேட்டாக வர்றது தானே. அது கண்டிப்பாக பாதிப்பு தான். ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அதுக்கு அடாப்ட் ஆகிக்க வேண்டியதான். பிசினஸ் மாடல் டெக்னாலஜி வளர்றதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்கவுங்க பிசினஸ் மாடல் அது நீங்கள் வந்து இப்படி தான் பணம் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. நான் என்ன வந்து நீங்கள் இப்படி தான் படம் இருக்குன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அது மாதிரி ஓடிடி நீங்கள் இப்படி தான் வாங்கணும் நம்ம யாரை வச்சுக்கணும். எல்லாருமே அவங்கவுங்க முதலாளிங்க. இப்போ எது எப்படி மாறுதோ அதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். சார் அடுத்தது நீங்க திரும்ப நடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஹீரோவா சும்மா ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஆக்சுவலா வேற ஒரு நடிகர் நடிக்க வேண்டியது, அவர் வந்து டேட் இல்லாதனால அன்னைக்கு ஆல்ரெடி உப்புமா சூப்பர் பஞ்சா தம்பி சொன்னது சூப்பர் பஞ்சோட சொல்லிட்டு காப்பாத்திட்டார் சுரேஷ் காமாட்சி. வணக்கம். 2024 தம்பிராமையா உங்களோட பல வருடங்களாக ரைட்டராக துணையோ வருடங்கள் என்னை பல வருஷமாக பார்க்கக்கூடியது அடுத்த தலைமுறையில் பார்த்துட்டுங்க. 2024 தனிப்பட்ட ஒரு தம்பிராமையா என் வாழ்க்கையில் மகனுக்கு திருமணம் நடந்தது. எல்லாரும் வந்து மகிழ்ச்சியாக வாழ்த்துனீங்க. இப்போ இதே வருடத்தில் தம்பி சுரேஷ் காமாட்சி மூலமாக அவன் இயக்குனராகிறான். ஸோ இந்த படம் எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக பிடிச்சிருக்கு. ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம், அது என்டர்டைன்மெண்ட்டோடு சொல்லியிருக்கோம். தம்பி கார்த்தி சொன்னதை முன்மொழியினேன். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு பேட்டர்ன், செகண்ட் ஹாஃப் ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நாளை முதல் திரையரங்குகள் இந்த ராஜா கிளி பறந்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய முழு ஒத்துழைப்பு நான் கேட்குறேன். நன்றி.